இந்த வீடியோவில் நம்ம சாண்ட்ராக்கு எந்த அளவுக்கு விஜய் சேதுபதி சார் சப்போர்ட் பண்ணுறாங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். சாண்ட்ராவை பாருவும் கமருதனும் பிடிச்சி தள்ளிவிட்டது பெரிய தப்பு. அதுக்குண்டான தண்டனையை அவங்க ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போயாச்சு. இது அதுக்கு முன்னாடி உள்ளதை தான் நம்ம பார்க்க போகிறோம். கனியக்காவை சாக்கடை, கிளவி, அசிங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிடைக்கிற நேரம்லாம் அவங்கள கரிச்சு கொட்டிகிட்டே இருந்திருக்காங்க. அதை பற்றி எதுவுமே கேட்கல. சுபிக்ஷாவை நாயின்னு சொல்லியிருக்காங்க, ஸ்கூபி டூன்னு சொல்லியிருக்காங்க. டிவார்மிங் டேப்லெட்ஸ் கொடுக்கணும்னு 2 இடத்துல சொல்லியிருப்பாங்க. அதை பற்றியும் எதுவுமே கேட்கல. அதை கேட்டதுக்கு நான் எனக்கு மறந்துடுச்சு நான் பார்க்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விக்ரமை பார்த்துட்டு சொல்லுவாங்க, திவ்யா உள்ளே அழுதுட்டு இருக்கா, போய் அவள் கழுத்தை பிடிச்சி கூட்டிகிட்டு வா அப்படிம்பாங்க. நான் எங்கே அவங்க கழுத்தை பிடிக்கணும் அப்படிம்பாரு. உடனே அப்போ எதை பிடிப்ப அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி அவர் இன்சார்ஜாக போட்டிருக்கும் போது நீங்கள் எங்கே போனாலும் நான் வருவேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ நான் பாத்ரூம் போவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் விக்ரமை பார்த்துட்டு பைத்தியம்னு திட்டிட்டு போயிருப்பாங்க. அப்புறம் பிரஜன் கெமி எவிக்ஷனப்போ அந்த பிரஜனோட கார் வந்தோடனே இப்படி கையை வச்சாரு அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. அது அவர் வச்சாரா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது, அதை சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சபரியை வந்து ப்ரஷ் இஷ்யூவில் அவ்வளோ அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அந்த ப்ரஷ் இஷ்யூவை டிஸ்கஸ் பண்ணவே இல்லை, அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சபரி குளிச்சுட்டு வரும்போது டவலை பிடிச்சி இழுத்தான் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொன்னாங்க. சபரியை பற்றி அவ்வளோ அசிங்கமாக ஒன்று சொன்னாங்க. அப்புறம் சபரி வந்து கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாத்தையுமே வந்து அப்படியே அழிச்சிட்டு தான் மேலே வருவான், டைரக்டரை சொல்லி கதையை மாற்ற சொல்லுவான்னு எல்லாமே இவங்களோட அசம்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நடந்தது மாதிரியே அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. திவ்யாவை எவ்வளோ கேரக்டர் அசாசினேஷன் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஐஸ்கிரீமை திவ்யாவுக்கு கொடுத்துட்டாங்க, அதை பொறுக்க முடியல. அதுக்கே அடுத்த நாள் எபிசோடில் என்ன பண்ணாங்கன்னா அப்படி பாபநாசம் கதை மாதிரி தான் எல்லாமே பண்ணுவாங்க. நான் தான் கண்ணை காட்டி கொடுக்க சொன்னேன், நான் கொடுக்க சொன்னால்தான் அப்படி ஒன்றுமே நடக்கலை லைஃப்பில். அதுக்கு ஏதோ ஹஸ்பண்ட் கொடுத்துட்டாங்களேங்கிறத தாங்க முடியாமல் திவ்யா வந்துட்டு பிரஜன் இருக்க வரை என் கூட இருந்தா, பிரஜன் போனோன்னே என்னை விட்டுட்டு போயிட்டா அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொன்னாங்க. அதுக்கப்புறம் கமருதனை பார்த்து பயம். அது ஓகே, அது விட்டுருவோம். கமருதன் டாப்பிக்கே நான் எடுக்கல, ஏன்னா தள்ளி விட்டு அந்த இதுக்கு வருவீங்க, அதனால் அதை நம்ம விட்டுருவோம். அப்புறம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணமாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஆர்னு அவங்க அக்யூஸ் பண்ணது. பிஆர்னு சொன்னோடனே பயங்கரமான கோவம் வந்துச்சு சபரிக்கும் கமருதனுக்கும் திவ்யாவுக்கும். சபரி வந்துட்டு சொன்னார், சபரியை பார்த்துட்டு சொன்னாங்க, இவனுக்கு வந்துட்டு வெளத்து போச்சு அவன் மூஞ்சியெல்லாம், நான் அவனை வந்துட்டு பிஆர்னு சொல்லிட்டேன். மற்றவங்க எல்லாரும் இவங்க எதுவும் பண்ணலை, ஸோ பிஆர்னால தான் இருப்பாங்கன்னு அவங்களோட அசம்ஷன்ஸை சொன்னாங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் சபரிக்கும் கமருதனுக்கும் பிஆர் பண்ணுறேன், எனக்கு உங்களுக்கும் பண்ணணுமான்னு கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு அக்யூசேஷன் எடுத்து வச்சாங்க. அது உண்மை மாதிரியே சொன்னாங்க. அதுக்கப்புறம் திவ்யாக்குள்ளவங்க கேட்டாங்க, இந்த மாதிரி நாங்கள் இன்னொரு வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, அது உங்களுக்கு பண்ணணுமா, சீக்கிரம் சொல்லுங்கள். அது எதுக்கு சீக்கிரம் சொல்லணும், திவ்யா கேட்டிருந்தாங்க, திவ்யாவுக்கு பண்ணிட்டு போக வேண்டியதானே, உங்ககிட்ட எதுக்கு வந்து இன்னொரு வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட் கேட்டாங்க, அதனால் நீங்கள் சொல்லுங்கலாம் எதுக்கு சொல்லணும். ஸோ இப்படி என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அவ்வளோ பழியும் போட்டாங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு சண்டே எபிசோட் ஆயிடுச்சு, சாட்டர்டே எபிசோட் ஆயிடுச்சுன்னா நான் பயந்துட்டேன் குழந்தைங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை அப்படியே அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த கண்ணிமச்சே ஃபுல்லாக ஓட்டிட்டாங்க டைம் ஃபுல்லாக. ஒரு நாள் அழுறாங்க, ஒரு நாள் சிரிக்கிறாங்க. பிரஜன் ஷர்ட் இப்போ துவைக்க போட்டிருக்கா என்ன அப்படிங்கிறதும் தெரியல. ஃபுல்லாகவே நடிப்புலேயே வாழ்க்கையை ஓட்டியிருக்காங்க. நான் இது எல்லாமே அவங்க காரில் அவங்கள புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளதை தான் சொல்கிறேன். ஏன் இதை எல்லாத்தையும் விஜய் சேதுபதி சார் அப்படியே ஃப்ரீயாக விடுறாருங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியல. அதை ஏன் அவர் கூப்பிட்டு வச்சு கேட்கல. ஒரு கார்னர்லியாக போயிட்டு ஒருத்தரையாக பற்றி ஒரு உண்மை மாதிரியே ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணுறது. அதை ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஆப்வியஸ்லி அந்த பர்சனை பிடிக்காதவங்க, இப்போ பாரு பற்றி சொன்னால் பாரு பிடிக்காதவங்க அதை நம்பிடுவாங்க, கமருதன் பற்றி சொன்னால் கமருதன் பிடிக்காதவங்க நம்புவாங்க, திவ்யா பற்றி சொன்னால் திவ்யா பிடிக்காதவங்க நம்புவாங்க. இப்படி ஒருத்தரையாக பற்றி ஒரு இல்லாத பொய்களை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் இது எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு ஓவியா ரேஞ்சுக்கு ஒரு எலிவேஷன் கொடுத்தாரு பாருங்கள் விஜய் சேதுபதி சார். சும்மா சொல்லக்கூடாது, அவரை பாராட்டாமல் முடியாது. அதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.